அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்னல் ஹம்தலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பானது இன்னைக்கு ரொம்ப மக்களுக்கு மிகவும் தேவையான ஒரு தலைப்பு. இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா மக்களுக்கு இம்மை வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மறுமை வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா நஷ்டத்துல அமைஞ்சிரும். அல்லாஹ் காப்பாத்துவான். அதுதான் வெட்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்ன மிம்மா அதுரக்கன் நாசு மின் கலாமின் நுபுவத்தில் ஊலா இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா சேத்து சேத்த நிச்சயமாக முந்தைய நபித்துவ காலத்தின் பாதைகளில் நிச்சயமாக முந்தைய நபித்துவ காலத்தின் போதனைகளில் இருந்து மனிதர்கள் அறிந்து கொண்டவற்றில் ஒன்று, நீ வெட்கப்படவில்லை என்றால் நீ விரும்பியதை செய். அதாவது இந்த வெட்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்முடைய மார்க்கம் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கு. ஏன்னா வெட்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லைன்னா கண்டிப்பா ஒரு மனிதன் நஷ்டவாளி ஆயிடுவான் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் இறைவனுக்கு முன்னாடி போய் நிக்க போறோம். அந்த இறைவனுக்கு முன்னாடி நம்ம நிக்கும் போது நம்ம வெட்கப்படாம இருக்கணும்னா இந்த உலகத்துல நம்ம வெட்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு நம்ம சரியான முறையில நம்ம வெட்கப்பட்டே ஆகணும். அதனாலதான் அல்லாஹ் தாலா இதை எல்லா நபிமார்களுக்குமே, அதாவது நுபுவத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயம், அதாவது அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர மற்ற இறை கொள்கைகள்லயோ மற்றபடி நம்மளுக்கு செய்ய வேண்டிய அந்த கட்டுப்பாடுகள்லயோ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஒவ்வொரு நபிக்கும். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் ஒரு கொள்கை அப்படியே பின்பற்றப்பட்டுட்டு வருதுன்னா, எப்படி லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஒரு கொள்கை பின்பற்றப்பட்டுட்டு வருதோ அதே மாதிரி இந்த வெட்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லா நபிமார்களுக்குமே சொல்லி மக்களுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த ஹயா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பாவத்துல இருந்து தடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதனால இது இந்த மக்களுக்கு தேவையில்லை, அந்த மக்களுக்கு தேவை அப்படின்னு அல்லாஹ் பிரிக்கல. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உள்ள மக்களுக்கு இந்த வெட்கம் அப்படிங்கிற உணர்வு இருந்தால் மட்டும்தான் அவங்களால சொர்க்கம் போக முடியும். அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் தாலா இந்த ஒரு சட்டத்தை எல்லா மக்களுக்கும் எல்லா நபிமார்கள் மூலியமாவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கான். ஏன்னா இந்த வெட்கம் அப்படிங்கிறது பாவத்துல இருந்து நம்மளை தடுக்குது. அல்லாஹ்வை நினைத்து பயப்பட செய்ய வைக்கிற ஒரு மனித மரியாதையை பாதுகாக்கிற ஒரு உள்ளார்ந்த ஈமானுடைய பண்பா இது இருக்குது. இப்போ அல்லாஹ் தாலா என்ன சொல்றானா, அதாவது இந்த வெட்கம் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமா எப்படி சொல்ல வரானா, நீ வெட்கப்படவில்லை என்றால் நீ விரும்பியதை செய் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ வெட்கப்படலைன்னா நீ விரும்பியதை செஞ்சுக்க அப்படிங்கிறது அனுமதியா எடுத்துக்க முடியாது. இது ஒரு எச்சரிக்கை. ஏன்னா ஒருவனுக்கு வெட்கம் இருந்தாதான் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள அல்லாஹ்க்கு எந்த வகையில நடந்தா பிடிக்குமோ அந்த வகையில நடந்து அவன் சொர்க்கத்தை அடைவான். இல்ல வெட்கப்படவே இல்லை அப்படின்னும் போது அவன் எப்படி வேணா நடந்து என்ன பண்ணுவான், அவன் நஷ்டவாளி ஆயிடுவான். அதனால இதை ஒரு எச்சரிக்கையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஏன்னா வெட்கம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா தன்னைத்தானே அழிவுக்குள்ள கொண்டு போயிடுவான். சரிங்களா? அதனால இந்த வெட்கம் அப்படிங்கிறது இல்லாம போகும்போது மனிதர்கள் அல்லாஹ்வை மறந்து விடும் சூழ்நிலை ஏற்பட்டுருது. ஏன்னா ஒரு வெட்கம் இல்லைன்னா அது எப்படின்னா அந்த தடுப்பு சுவரே, அதாவது பாவங்களை தடுக்கிற அந்த தடுப்பு சுவரே உடைந்த மாதிரி எல்லா தீமைகளும் அவங்களுக்குள்ள என்னவாகும், ஈஸியா உள்ள நுழைஞ்சிரும். சோ அந்த வெட்கம் அப்படிங்கிற உணர்வு இல்லாத போது இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற நினைப்பு நம்மளை விட்டு போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அல்லாஹ்வை மறந்துடுவாங்க. அப்புறம் பாவங்களை சிறிதாக கருதுல. எந்த பாவமா இருந்தாலும் வெட்கம் இல்லாத போது எப்படி தோணும்னா அது ரொம்ப அற்பமான ஒரு விஷயமா தோணும். நம்ம செய்யற பாவங்கள் கூட இது ஒண்ணும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்புறம் சமூக ஒழுக்கம் சீர்குலைஞ்சு போயிடும். ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல தனித்தனி மனிதர்களா செய்யற சில தவறுகள்னு இருக்கு, சமுதாயமா கூட்டா செய்யற தவறுகள்னு இருக்கு. இப்போ சினிமா ஆகட்டும், இல்ல இந்த சோசியல் மீடியா ஆகட்டும், இப்படி இதுல நிறைய விஷயங்கள் ஏன் அவங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சும் அதை அப்படியே செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வெட்க உணர்வு அப்படிங்கிறது போயிருச்சு. இதனால என்னவாகுதுன்னா ஈமான்ல பலகீனம் வந்துருது. சோ வெட்கம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெட்கம்ங்கிறது ஈமானை பாதுகாக்கிற ஒரு விஷயமாகவும் இந்த
பாவத்திற்க வந்து தடுக்கிற ஒரு விஷயமாவும் இருக்கு. சோ இந்த உலகங்கிறது நமக்கு வெட்கத்தை வந்து பல மாதிரி சொல்லி கொடுத்து வச்சிருக்கு. நம்ம வெட்கப்படுறோம், நிறைய காரியங்கள்ல நம்ம வெட்கப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த வெட்கம் எல்லாம் சரியான வெட்கமா அப்படின்னு கேட்டா இல்ல இல்லையா? மேக்சிமமான டைம்ல தேவையில்லாத வெட்கங்கள் தான் நமக்கு வந்து என்னவா இருக்குன்னா நம்ம வெட்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு புள்ள வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கு. நடந்து வரும்போது என்னவாகுதுன்னா தடுக்கி கீழே விழுந்துருது. கீழே விழுந்த உடனே அது மனசுல என்ன முதல்ல தோணும்னா, நமக்கு எவ்வளவு அடிபட்டிருக்கு, எங்க ரத்தம் வந்திருக்கு, என்ன ஆயிருக்கு, ஏதாவது உள்ள குத்தி இருக்கா, அப்படியெல்லாம் கூட தோணாது. அதுக்கு வந்து என்ன தோணும்னா, நான் சுத்தி எழுந்து நின்னு பார்க்கும், சுத்தி எத்தனை பேர் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி யாராவது ஒரு 4 பேர் அவங்கள பார்த்துட்டாங்கன்னா போச்சு. அதுக்கு வந்து அந்த வலியோ இல்ல கஷ்டமோலாம் தெரியாது. என்ன எல்லாரும் பார்த்துட்டாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு அப்படின்னு வீட்டுல வந்து உட்கார்ந்து அழுகும். இப்போ சின்ன பிள்ளையே இப்படி நிலைமைனா பெரியவங்களுக்கு சொல்லவே வேணாம் இல்லையா? ஏன்னா வெட்கம் அப்படிங்கிறது சரியா என்னன்னு தெரியாததுனால என்னவாகுதுன்னா அவங்களுக்கு மனதளவுலயும் பாதிப்பு ஏற்படுது. மார்க்க அளவுல மட்டும் இல்ல, மனதளவுலயும் பாதிப்பு ஏற்படுது. அதனால வெட்கம் இல்லாம இருக்கிறது ஒரு நிலைமைனா, வெட்கம்னா என்னன்னு தெரியாமலும், எப்ப வெட்கப்படணும் எப்ப வெட்கப்படக்கூடாதுங்கிறதுனாலையும் தெரியாததுனாலயுமே பல பிரச்சனைகளை மக்கள் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு பள்ளிக்கோ ஒரு கல்லூரிக்கோ போற மாணவன் கிட்ட ஒரு போன் இல்லைன்னு நினைச்சுக்கீங்களேன். இந்த கால சூழ்நிலைக்கு போன் இல்லைன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்னா, என் கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லார்கிட்டயும் போன் இருக்கு, என்கிட்ட மட்டும்தான் போன் இல்ல. அதாவது ஒருவேளை போன் இருந்தா கூட என் கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி போன் இருக்கு தெரியுமா, என்கிட்ட மட்டும்தான் இவ்வளவு லோ பிரைஸ்ல போன் இருக்கு, எனக்கு அசிங்கமா இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்குன்னு வந்து என்ன பண்ணுவாங்க, பெத்தவங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையாலுமே இந்த விஷயம்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயமா கிடையவே கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இதெல்லாம் நம்ம வெட்கப்படணும், இப்படிதான் வந்து நம்மளுடைய சமுதாயத்துல வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா வெட்கப்படுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல அழகழகான இடத்துக்கு போய் போட்டோ எடுத்து போட முடியலன்னா அதுக்கு வெட்கப்படுறாங்க, நான் இப்படி இருக்கேனேன்னு சொல்லி வெட்கப்படுறாங்க. சோ இந்த மாதிரி வெட்கம் அப்படிங்கிற விஷயத்த தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சரி, இது கூட பரவாயில்ல. சில பேர் என்ன பண்ணுவோம்னா வெளியே போகும்போது தொழுகிற நேரம் வந்துடும். தொழுகிற நேரம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, எங்க இருந்தாலும் நம்ம முசாலா விரிச்சு தொழக்கூடியவங்களா இருக்கணும். சோ அந்த நேரத்துல ஒரு மனிதன் உண்மையாலுமே இறை நம்பிக்கையாளனா இருப்பான், அவனுக்கு ஈமான் இருக்கும். ஆனா அவனுக்கு வந்து என்னன்னா, நம்ம தொழும் போது எல்லாரும் நம்மள பாப்பாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம். உண்மையாலுமே பார்த்தோம்னா இவ்வளவு அல்லாஹ்வை நினைக்கிறான், தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு தெரியுது, ஆனா எல்லாரும் பார்ப்பாங்க, அதனால நான் வீட்டுக்கு போய் தொழுதுகிறேன். அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ளயும் தொழுகை நேரமே முடிஞ்சு போயிடும். அவன் தொழுதா இங்க 5 நிமிஷம் தொழுதுடலாம். ஆனாலும் இங்க பார்த்தா எல்லாரும் நம்மள பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இங்க தொழுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தொழுகையை அவாய்ட் பண்றான். ஏன்னா அவனுக்கு வெட்கம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். சோ இது எவ்வளவு பெரிய தவறு பாத்தீங்களா? அதாவது நன்மையான காரியங்களை செய்யும் போது கூட நமக்கு என்னவாகுதுன்னா வெட்கம்ங்கிற ஒரு விஷயத்தினால அந்த காரியத்தை இழக்கிறோம். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி கீழே விழுறதோ இல்ல, நமக்கு இந்த காலத்துல எல்லாரும் போன் யூஸ் பண்ணும்போது அது இல்லாம இருக்கிறதோ, நம்ம மேல அது தவறு இல்லாம இருந்தாலும் வெட்கப்படுற மாதிரி நம்ம நல்ல காரியங்களை செய்யும் போது கூட நம்ம என்ன பண்றோம், இந்த வெட்கம்ங்கிற உணர்வு வந்து எப்படி ஆக்குதுன்னா, நமக்கு என்னன்னு, அதாவது வெட்கம்னா என்னன்னு தெரியாததுனால அது நம்மள வந்து நமக்கு கிடைக்கிற நன்மைகள்ல இருந்து நம்மள வந்து தடுத்துருது. சோ நம்ம இந்த பக்கம் பார்க்கும்போது இன்னொரு சைட்ல மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குடியாக இருப்பான், குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்பான். சரிங்களா? குடிச்சிட்டு ரோட்ல நைட் எல்லாம் விழுந்து கிடப்பான், காலையில எழுந்து சாதாரணமா வேலைக்கு போகக்கூடியவனா இருப்பான். நேத்து நீ தானப்பா விழுந்து கிடந்தன்னா போது, என்ன இப்ப அதுக்கு என்ன, ஆமா நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு நான் படுத்துட்டேன், இப்ப நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சாதாரணமா பேசுவான். அவனுக்கு என்னவாகாது, அது ஒரு வெட்கம் இல்லாததுனால அது ஒரு தவறுனே அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி அரைகுறை ஆடையோட பெண்கள் அலைகிறாங்க இல்லையா, அது சினிமாவில் ஆகட்டும் இல்ல சோசியல் மீடியாக்கள் ஆகட்டும் இல்ல நேரடியாவே இப்ப எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட எல்லாம் கேட்டா இந்த அரைகுறை ஆடை போடுறத அவங்க பெருமையா பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வெட்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாதனால அவங்க செய்யற தவறு அவங்களுக்கு அது பெருமையா தெரியுது. அதே மாதிரிதான் இன்னைக்கு சோசியல் மீடியால தன்னுடைய அந்தரங்கங்களையும் தங்களுடைய அழகையும் வெளியே காட்டி அந்த அலங்காரமான வாழ்க்கைகளை வெளியே காட்டி சொல்ற பெண்களும், நாங்கெல்லாம் வந்து ஒரு ஆண்டர்பிரனர், நாங்க வந்து என்ன பண்றோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வெட்கம் இல்லாத உணர்வை பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இதனால
மக்கள் மனசுல எப்படி ஆகுதுன்னா, வெட்கம் இல்லாத தன்மை அவங்கள அதிகமா பாவத்துக்கு கொண்டு போகுது. இந்த வெட்கம்ங்கிறத அறியாமையும் பாவத்துக்கு கொண்டு போகுது. இப்ப சில பேர் இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் சரியா வெட்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ஆண் என்ன பண்ணுவாங்கன்னா, சிகரெட் பிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மக்கள் கிட்ட பாருங்க எவ்வளவு சரியான முறையில வெட்கப்படுறேன்னு சொல்லி, ஒரு மறைவுல போய் சிகரெட் பிடிப்பாங்க. சோ இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் பண்றது தப்பு. ஆனாலும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் மக்கள் கிட்ட இருந்து என்னைய நான் காப்பாத்திக்கிட்டேன். நான் வெட்கத்தின் உணர்வுனால நான் என்னைய மறைச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஆண்கள் கூட வெளியே போற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, முகத்தை மூடிக்கிட்டா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் வெட்க உணர்வுனால நான் முகத்தை மூடிக்கிட்டேன், நான் வெளியில இருந்து என்னைய மறைச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த வெட்கம் அப்படிங்கிறது உண்மையாலுமே சரியான வெட்கமா? இந்த வெட்கமானது பாவத்தை தரக்கூடிய ஒரு பயனற்ற வெட்கம் இல்லையா? ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு வர சரியான வெட்கம் அப்படிங்கிறது என்னன்னா, இம்மையிலையும் மறுமையிலையும் நம்மள கண்ணியத்தோட வாழ வைக்கணும். இந்த மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறது சரியான வெட்கம் கிடையாது. வெட்கம் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா விஷயத்திலயும் அல்லாஹ் நம்மள பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறது தான் வெட்கம். இன்னைக்கு மனிதர்கள் முன்னாடி வெட்கப்படக்கூடாதா அப்படின்னா அது தப்பு கிடையாது, வெட்கப்படலாம். எல்லாமே நம்ம சமுதாயத்துல இருந்து தான் தொடங்குது. இருந்தாலும் அந்த விஷயம் அல்லாஹ் முன்னாடி இதே விஷயத்த நான் பண்ணும்போது அல்லாஹ் முன்னாடி நான் வெட்கப்படணுமே அப்படிங்கிற நினைப்பு இல்லாம இருந்ததுன்னா அது சிற்குல கொண்டு போய் விட்டுரும். அதனால வெட்கம் அப்படிங்கிறது இறைவன் நம்ம எப்படி நினைக்கிறான், இறைவனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுலதான் இருக்கு. நம்ம தவறி கீழே விழும்போது இதுல என்ன நம்மளுடைய தவறு இருக்கு, நம்ம தவறுதலா கீழே விழுந்துட்டோம், இதுல இறைவன் நம்மள தப்பா நினைப்பானா? கண்டிப்பா நினைக்க மாட்டான். நம்ம என்ன பண்றோம், நம்ம போன் இல்லாம இருக்கோம், இதனால இறைவன் என்ன தப்பா நினைக்க போறானா? கண்டிப்பா என்ன நினைக்க போறது இல்ல. நான் வீடு இல்லாம இருக்கேன், அதனால என்ன இறைவன் தப்பா நினைக்க போறான்? இல்ல. சோ இந்த உலகம் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை தவறா சொல்லி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் நான் பாவத்துல இருக்கேன் அப்படின்னு நினைக்க முடியாது. உண்மையாலுமே இறைவன் முன்னாடி நம்ம இந்த காரியத்தை செய்ய வெட்கப்படுவோமா, வெட்கப்பட மாட்டோமா அப்படின்னு தான் நினைக்கணும். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம். நாளைக்கு மறுமையில இந்த உலக மக்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு நிக்கிற அந்த சபையில இறைவன் நாம செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அங்க முன்னாடி எடுத்து வைப்பான். அப்போ நம்முடைய முகத்தை எங்க கொண்டு போய் வைக்க முடியும், நம்ம யார்கிட்ட இருந்து மறைக்க முடியும்? கண்டிப்பா மறைக்க முடியாது. அப்போ அந்த நாள்ல நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அசிங்கத்தை நினைத்து இன்னைக்கு நம்ம வெட்கப்பட்டோம்னா கண்டிப்பா நம்ம வெற்றியாளர்கள். ஏன்னா இந்த அன்னைக்கு நிக்க போற ஒரு பார்வைங்கிறது வெறும் மனிதர்கள் முன்னாடி மட்டும் கிடையாது, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி நம்ம நிக்க போறோம். இன்னைக்கு எவ்வளவு விஷயங்களை இறைவன் நம்மளை தவறு செய்யும் போது மற்றவர்கள் கிட்ட இருந்து நம்மளை கண்ணியமா காப்பாத்துறான். உண்மையாலுமே நம்ம வெட்கப்படலானாலும் நம்மளுடைய தவறுகளை இறைவன் ஓபன் பண்ணி இந்த உலகத்திலே காமிச்சா இன்னைக்கு நம்ம நடமாடவே முடியாது, நம்ம முகத்தை மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ளதான் கிடக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவ்வளவு தவறுகள் இருக்கு. ஆனா நம்மை படைத்த இறைவன் நம்மள அன்னைக்கு வரைக்கும் அந்த மறுமை வரைக்கும் நம்மளை கண்ணியப்படுத்தி நம்மளுடைய தவறுகளை வெளிப்படுத்தாம அவன் வச்சிருக்கானா, நம்ம நாளைக்கு நம்மை படைத்த இறைவனை போய் பார்க்கும்போது நான் கண்ணியத்தோட நிக்கணும், நான் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்க கூடாது அப்படிங்கிற உணர்வோட நம்ம இங்க இருக்கணும். நம்மளுடைய செயல்கள் ஒண்ணுமே அந்த வகையில தான் இருக்கணும். சரிங்களா? அதனால முதல்ல வெட்கம்னா என்ன, எந்த நேரம் நம்ம வெட்கப்படணும், எந்த நேரம் நம்ம வெட்கப்படக்கூடாது அப்படிங்கறத நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பா நம்ம வெற்றியாளர்கள் ஆகலாம். இப்ப பொதுவா வெட்கம் அப்படிங்கிறது என்ன, இப்ப அரபில இப்ப அல் ஹயா இது இந்த வார்த்தையால குறிப்பிடுறாங்க. இந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா, அதாவது பொதுவா ஒரு மனிதர்களுக்கு இருக்கிற நாணம். சரிங்களா? இந்த நாணம் அப்படிங்கிறது நம்ம பொதுவா நம்ம என்ன பண்ணி வச்சுட்டோம்னா, இது பெண்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிட்டோம். அதிகமா ஒரு ஆண் வெட்கப்பட்டா கூட என்ன பொம்பளை மாதிரி வெட்கப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கறது, இல்ல உனக்கு என்ன இன்னைக்கு என்ன கல்யாணமா, இந்த கல்யாணம் மாதிரி வெட்கப்படுற. சோ இந்த வெட்கம் அப்படிங்கிற உணர்வுன்றது ஒரு ஒரு ஜெண்டருக்கோ இந்த பாலினம் தான் வெட்கப்படணும், இல்ல இந்த மாதிரி சூழ்நிலைகள் மட்டும்தான், இந்த திருமண நிகழ்ச்சி இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல மட்டும்தான் ஒரு அக்கேஷன்ல தான் வெட்கப்படணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பொதுவா வெட்கம்ங்கிறது அது ஆண் பெண் இருவருக்கும் சமமானதுதான். இப்ப இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுல இருக்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சாதாரணமா உட்கார்ந்து வாங்கன்னு பேசுறாங்க. அதே மாதிரி அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, சாதாரணமா உட்கார்ந்து வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வரும்போது டக்குன்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க. இத பாத்துக்கிட்டு இருக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேக்குறாங்க, யா ரசூலே, முதல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு
அன்ஹு வந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. நீங்க வந்து சாதாரணமா தான் இருந்தீங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்த பிறகு உங்களோட ஆடைகள் எல்லாம் சரி பண்ணிட்டு உட்கார்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, யாரை பார்த்து மலக்குமார்கள் வெட்கப்படுறாங்களோ, அவங்கள பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா? அப்படின்னு சொல்றாங்க. சோ, அதாவது ஒரு ஆணுக்கு இருக்கிற அதிகப்படியான வெட்கத்த அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு நல்ல குணம்னு சொல்லி ரசூலா வந்து அவங்களுக்கு என்ன குடுக்குறாங்க? அங்கீகாரம் குடுக்குறாங்க. என்னப்பா இது? இது தவறுன்னு சொல்லல. ஏன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோ, இல்ல உமர் ரலியல்லாஹு அவங்களோ, இல்ல வெட்கம் இல்லாதவங்க இல்ல. முதல்ல ரசூலா வெட்கம் இல்லாதவங்க இல்ல. அவங்கள அவ்வளவு வெட்கப்படுறவங்க தான். எல்லா விஷயத்துக்கும் பாவமான காரியங்கள்ல இருந்து எல்லாத்துலயும் அவங்க என்ன பண்ணுவாங்க? தடுத்துக்கிட்டு இதுவா இருக்கவங்க தான். ஆனா ஒரு மனிதருக்கு அதிகமான ஒரு வெட்கம் இருக்கு. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருக்குன்னா, அதை ஏன் என்கரேஜ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எந்தெந்த வகையில இருக்கணுமோ அந்த வகையில அதிகமாவே இருக்கு. மற்ற நபித்தோழர்களை விட இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதனால அதை என்ன பண்றாங்க? அவங்க வெளிப்படுத்தி காட்டுறாங்க. இத மாதிரி இருக்கணும், இது நல்ல குணம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூல் அப்படி பண்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியும்னா, நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண் பெண் அப்படிங்கலாம் இல்ல. 2 பேருமே வெட்கப்படக்கூடியவங்களா இருக்கணும். வெட்கம்ங்கிறது நன்மையை தான் கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி சில நேரங்கள்ல நம்ம திறமைய வெளிப்படுத்துறதுக்கு வெட்கப்படுவோம். நம்ம நல்லவங்களா தான் இருப்போம். எந்த பாவமான காரியங்களையும் செய்ய மாட்டோம். இருந்தாலும் நமக்குன்னு அல்லாஹ் தஆலா நிறைய திறமைகளை கொடுத்திருப்பான். ஆனா அந்த திறமைகளை வெளியே காட்டணும் அப்படின்னும் போது ஒரு வெட்கம் வரும். இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு பயானுக்கு வந்து பயான் பேசவாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க தெரியும். நம்ம மனசுலயே நிறைய பாயிண்ட்ஸ் தோணும். நமக்கு அழகா குரான் ஓத வரும். நமக்கு நிறைய ஹதீஸ்களை தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா வெட்கப்பட்டு இல்ல நான் வரல சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த வெட்கத்தினால நம்ம நிறைய நன்மைகளை இழந்துரும் இல்லையா? சோ என்ன பண்ணணும்? நம்ம பொதுவா அப்படிதான் இருக்கு. நிறைய திறமைகள் இது வந்து பயான்னு இல்ல, பொதுவாவே நிறைய உலக விஷயங்கள்லயுமே வெட்கத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயங்களை விட்டுருவாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம முதல் சொன்ன மாதிரி ஒரு அக்கேஷனலா இப்ப பெண் பார்க்கும் போது பெண் மாப்பிள்ளையை பார்த்து வெட்கப்படுறது, இல்ல மாப்பிள்ளை அந்த கல்யாணம் அன்னைக்கு கூச்சப்பட்டு நிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். சோ இது ஒரு வகைனா, அடுத்து அவமானம், இப்ப தவறு செய்வதற்கு பயப்படுறது, மானங்கட்ட செயல்களை செய்யறது, இதுக்கெல்லாம் வெட்கப்படுறது. சரிங்களா? இப்போ மத்தவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வெட்கம் இதெல்லாம் இருக்கு. சோ இந்த வெட்கம் அப்படிங்கிறதுக்கு உயிர் வாழ்தல் அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்கான். ஏன்னா நம்ம பொதுவா சொல்லுவோம், உனக்கு மானம் இல்லையா, நீ வந்து உனக்கு வெட்கம் இல்லையா, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாதாரணமா நம்ம சொல்ற வார்த்தை உண்டு. அப்போ அந்த வெட்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லைன்னா கண்டிப்பா நம்ம உயிர் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்க காட்டுது. ஏன்னா இப்ப இந்த வெட்கம் இல்லாத ஒரு மனசு எப்படி தெரியுமா ஆகும்? எப்படி ஒரு இரும்ப வந்து துரு அரிக்குமோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா அரிக்கும். அதனால நம்ம கிட்ட எவ்வளவு தவறுகள் இருந்தாலும் நமக்கு அது தவறாவே தெரியாது. இன்னைக்கு சினிமால எத்தனையோ பெண்கள் அரைகுறை ஆடைகளோட டான்ஸ் ஆடுறாங்க. யாருக்காவது அவங்களுக்கு வந்து அவங்க பண்றது தவறுன்னு தெரியுதா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நம்மளுடைய ஹிஜாபு தலையில இருந்து விலகிட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு அதை மூடுவோம். ஏன்னா அந்த வெட்கம் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறதுனால ஒரு சிறிய விஷயம் நம்ம கை ஒழுங்கா தெரிஞ்சா, ஐயோ என் கை தெரிஞ்சிருச்சு, என் கால் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி அந்த முக்காவாசி உடை கூட இல்லாம ஆடுறவங்களால அப்படி யோசிக்க முடியலன்னா அவங்களுடைய மனதை எப்படி இரும்ப வந்து அந்த அரிக்குமோ அந்த மாதிரி வந்து அரிச்சு என்னவாயிடுச்சு? அவங்களுடைய மனது வந்து மாறிடுச்சு. அதனால வெட்கம் இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து நம்மள வந்து நம்ம அடக்கிக்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த வெட்கம் அப்படிங்கிற உணர்வு வந்து ஈமான்ல ஒரு கிளையாம். சரிங்களா? ஈமான்ல பல விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த வெட்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுல ஒரு விஷயமா வைக்கிறான். இந்த வெட்கம் குறைபாடுனால ஈமான்ல குறைபாடு வந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் ரசூலா இப்படி சொல்றாங்க. அல் ஈமானு பிஅதும் வசித்தூன ஷுஅபத வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமானி. இறை நம்பிக்கை 60க்கும் அதிகமான கிளைகளை கொண்டதாகும். வெட்கமும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளையே. சரிங்களா? சோ இந்த வெட்கம் அப்படிங்கிறது ஈமான்ல ஒரு கிளையா இருக்கு. இப்போ இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இறை நம்பிக்கை அப்படிங்கிறது 60க்கும் 70க்கும் மேற்படியான கிளைகளை கொண்டது. முதல் உயர்ந்த தரம் வந்து அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறுவதாகும். அவற்றில் தாழ்ந்தது தொல்லை தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதாகவும் நாணமும் இறை நம்பிக்கைன்னு ஒரு கிளை தான். சரிங்களா? அப்போ உயர்ந்த தரம் ஈமான்ல முதல்ல நம்ம பின்பற்ற வேண்டியது என்ன?
கண்டிப்பா லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லையா? இறைவனை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லைன்னு நினைச்சாதான் நம்ம ஒரு முஸ்லீம், நம்ம ஈமானோட இருக்கோம்னு அர்த்தம். அதே மாதிரி சிறு விஷயம்னா என்ன? அந்த நம்ம போற பாதையில இருக்க அந்த முள்ளையோ கல்லையோ தூக்கி எறியறது இல்லையா? இதுவும் இந்த விஷயத்துக்காகவும் எத்தனையோ பேரு என்ன பண்ணிருக்காங்க, சொர்க்கத்தை அடைஞ்சிருக்காங்கன்னு ஹதீஸ்களை பாக்குறோம் இல்லையா? சோ இத மாதிரி அதுக்குள்ள இருக்க ஒரு விஷயம் என்னன்னா வெட்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அந்த வெட்கம் குறைஞ்சிச்சுன்னா ஈமான்ல குறைபாடு வந்துரும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. சோ இந்த வெட்கத்தோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு இதை எப்போ வெட்கப்படணும், எப்போ வெட்கப்படக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம் நம்ம சொன்னோம். அப்ப எப்போ வெட்கப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பாத்துடலாம். ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி வெட்கப்படாத விஷயங்கள்னால நம்மளுக்கு எப்படி நஷ்டம் வருதோ அதே மாதிரி நம்ம வெட்கப்படக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் நம்ம வெட்கப்பட்டாலும் நமக்கு நஷ்டமாயிடும். சோ நம்ம பொதுவா இப்ப பிரச்சாரம் பண்ணுவோம். இந்த பிரச்சாரம் பண்ணும் போது என்ன பண்ணுவோம்னா, ஓ இந்த மனிதர்கள் எப்படி, இவங்க கிட்ட எல்லாம் நம்ம இதை சொல்லலாமா, இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம நேத்து புதுசா வந்தவங்க, நம்ம இன்னும் ஆலிம் கூட ஒழுங்கா படிச்சு முடிக்கல இல்லையா, நம்ம என்ன பெரிய ஹாஃபிஸா, நம்ம யார் இவங்களுக்கு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி வெட்கப்படுறது. இது எவ்வளவு ஒரு தவறான விஷயம் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுடைய முகத்துக்காக பார்த்துக்கிட்டோ, அவங்களுடைய அந்தஸ்துக்காக பார்த்துக்கிட்டோ, இல்ல நம்ம அந்தஸ்து குறைவா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோ, மனிதர்களுக்கு மனிதர்கள் நம்ம என்ன பண்றோம், சத்தியத்தை எடுத்து சொல்றதுல மாறுபாடு காட்டும் போதும் நமக்கு என்னவாகுது, வெட்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தேவையில்லாம வர்றதுனால நம்மளுடைய நன்மைகள் நம்மளை விட்டு போயிருது. சரிங்களா? அதனால இப்போ நம்ம ஒரு நிர்வாகத்திலோ இல்ல ஒரு குடும்பத்திலேயோ இருக்கிற ஒரு தவற கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம வெட்கம் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு அந்த இடத்துல வரதுனால தட்டி கேட்க முடியாம அந்த தவறை மத்தவங்க செய்யறது மட்டும் இல்ல, கடைசியில நாமளே அந்த தவறை செய்யற மாதிரி வந்துருது. ஏன்னா நம்ம விட்டுட்டே இருந்திருப்போம், இந்த தவறு தானே நடக்குது, இந்த சமுதாயத்துல இப்படிதானே தவறு நடக்குது, இப்ப என்னத்தை இதை கேட்கறது, இப்ப நம்ம இதை கேட்டோம்னு நினைச்சுக்கீங்களேன், நம்மள 1000 பேர் என்ன பண்ணுவாங்க, விமர்சிப்பாங்க. இதுக்கெல்லாம் வெட்கப்பட்டுக்கிட்டு என்ன பண்றதுன்னா நம்ம விட்டு கடைசியில அந்த தவறுக்குள்ள நாமளும் நம்ம குடும்பமும் விழுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அல்லாஹ் காப்பாத்தும். சோ அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் சத்தியத்தை சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வெட்கப்படவே கூடாது. அததான் அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யத்ரிப மஸலம் மா பஊதத ஃபமா ஃபௌகஹா ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம் வஅம்மல்லதீன கஃபரு ஃபயகூலூன மாதா அரதல்லாஹு பிஹாதா மஸலா யுதில்லு பிஹி கதீரன் வயஹ்தி பிஹி கதீரா வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன். கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக கூற அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். நம்பிக்கை கொண்டோர் இது தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை அறிந்து கொள்கின்றனர். ஆனால் ஏக இறைவனை மறுப்போர் இதன் மூலம் அல்லாஹ் என்ன உவமையை நாடுகிறான் என்று கேட்கின்றனர். இவ்வுதாரணத்தின் மூலம் அல்லாஹ் பலரை வழிகேட்டில் விடுகிறான். இதன் மூலம் பலரை நேர்வழியில் செலுத்துகிறான். இதன் மூலம் குற்றம் புரிவோரை தவிர மற்றவர்களை அவன் வழிகேட்டில் விடுவதில்லை. சோ அல்லாஹ் தாலா மனிதர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றான். என்னன்னா, நான் ஒரு விஷயத்த சொல்றேன்ப்பா, சொல்லும் போது அதுக்கு கொசுவையோ அதை விட அற்பமான ஒரு விஷயத்தையோ கூட நான் எடுத்து சொல்றதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு நம்மை படைத்த இறைவன் சொல்றான். அப்போ சத்தியத்தை சொல்லும் போது நீங்க ஏன் வெட்கப்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியையும் நம்ம முன்னாடி வைக்கிறான். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம சத்தியத்தை சொல்றதுக்கு வெட்கப்படும் போது என்னவாயிடுறோம், நம்ம நஷ்டவாளிகள் ஆயிடுறோம். அதனாலதான் அல்லாஹ் தாலா இதுக்கெல்லாம் நீங்க வெட்கப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். சரிங்களா? இப்போ சில நேரங்கள்ல என்னவாகும்னா, சில இயக்கத்தவங்க இருப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள விட பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, இவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா வெட்கப்பட்டு அதை அவங்க பெரியவங்க செய்யற தவறுகளை இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா எடுத்து சொல்ல மாட்டாங்க. சோ இது யாரு செய்தாலும் தவறு தவறுதான் அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னாதான், வெட்கப்படாம இருந்தாதான் அவங்களுடைய தவறுகள் மாறும். நம்ம என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே அவங்க தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதனால எத்தனை பேர் வழிகெட்டு போவாங்க இல்லையா? அதனால என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. இப்ப இந்த விஷயம் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வாழ்ந்த சஹாபிய பெண்களுக்கு கூட எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி. இப்ப அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய துணைவியார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்களாம், அல்லாஹ்வின் தூதரே சத்தியத்தை சொல்ல அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்றாங்க, அல்லாஹ் வெட்கப்படுவதில்லை. ஒரு பெண்ணுக்கு தூக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்பட்டால் அவள் மீது குளித்தல் கடமையாகுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க, ஆமா, உறங்கி விழித்ததும் என்ன பண்ணலாம், அந்த ஸ்கலிதம் ஏற்பட்டிருந்தா அவங்க குளிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வெக்கம் வருது, என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய முகத்தை மூடிக்கிட்டு அப்ப
என்ன பண்றாங்க, பெண்களுக்கு ஸ்கலிதம் வருமா அப்படின்னவும், அப்ப ரசூலா என்ன சொல்றாங்க, உன் வழக்கரம் மண்ணை கவட்டும். ஏன்னா அந்த நேரத்துல எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வந்தா. நல்லா கேட்டப்போ, இப்ப அப்புறம் எப்படி குழந்தை வந்து தாயுடைய சாயல்ல பிறக்குது, அப்ப 2 பேருக்கும் தான் இது அறிவியல் பூர்வமா 2 பேருக்கும் ஏற்படுற ஒரு விஷயம் தான். அதனால ஆண் எப்படி குளிக்கணுமோ அதே மாதிரி பெண்களும் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது இப்போ இன்னைக்கு நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு கேள்வியை நம்ம வந்து ஒரு சபையில வந்து நம்ம கேட்போம் அப்படின்னு நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. ஆனா அந்த காலத்து சஹாபிய பெண்கள் இந்த வசனத்தை எந்த மாதிரி அவங்க மனசுல நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த வசனம் இல்ல, குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் அவங்க மனசுல நிறுத்தி வச்சிருந்ததுனாலதான் ஒவ்வொருத்தருமே அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க விஷயத்துல அந்த அளவுக்கு பேணுதலோட இருந்திருக்காங்க. சோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்க கூட அவங்க என்ன பண்ணல, வெட்கப்படல. சரிங்களா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, வெட்கப்படாம மார்க்கத்தை வந்து நம்ம மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதே மாதிரி மத்தவர்கள் தவறு செய்யும் போது திருத்தணும். அதே மாதிரி நமக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்கணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்கள் மூலியமா நமக்கு தெரியுது. சோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெட்க நம்ம வந்து மற்றவர்கள் தவறா நினைச்சுப்பாங்களோன்னு சொல்லிட்டு, மற்றவர்கள் வெட்கம் இல்லாம இருக்கும்போது அதை சுட்டி காட்டாம இருக்கிறது. சரிங்களா? ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் வந்து உட்கார்ந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போவோம். நம்ம என்ன நினைப்போம்னா, இவங்க வெட்கம் இல்லாம பேசிக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொல்றோம்னு நினைச்சுக்கோங்களேன், சொன்னா அவங்களுக்கு அது சங்கடமா போயிடும். சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு புரியறது இல்ல. ஏன்னா நம்மளும் என்ன பண்றோம், ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம இழக்கிற மாதிரி இருக்குது, அவங்களையும் நம்ம பாவியாக்குறோம். சோ நம்ம வெட்கத்தை கரெக்டா உணர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். மற்றவர்கள் அந்த வெட்கத்தை சரியா உணராம இருக்கும்போது அதை நம்ம சுட்டி காட்டக்கூடியவங்களாகவும் நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கணும். இதுக்கு ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்தோம்னா, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் இருக்காங்கல்ல, அவங்க உம்மு சுலைம் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு அவங்க ஜைனப் பின் ஜஸ் அவங்கள மனம் முடித்தாங்க இல்லையா, அப்போ ஒரு சின்ன அளவுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு அன்பளிப்பா வழங்குறாங்க. என்னென்ன எடுத்துட்டு வராங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற அவங்க வச்சிருந்த அந்த சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. சோ குடுத்த உடனே அப்போ என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் நிறைய பேரை அழைத்து அவங்களுக்கும் கட்டி அந்த இனிப்பு இதெல்லாம் கொண்டு வந்தோடனே அதுல ஒரு பண்டம் செய்து அதை பகிர்றாங்க. மற்றவர்களையும் அழைத்து வர சொல்றாங்க. ஒரு மன விருந்து மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைத்து வர சொல்றாங்க. சோ நிறைய பேர் அங்க வராங்க. வந்து உட்கார்ந்தவங்களை என்ன பண்றாங்கன்னா, சாப்பிட சொல்றாங்க. அவங்க அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்து அது சிறிய பண்டமா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, துவா செய்து அதை அதை வந்து அவங்க மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அல்லாஹ் தஆலா அதுல பரக்கத் செய்றான். அதை அவங்களுடைய பக்கத்துல இருந்து எல்லாரும் எடுத்து சாப்பிடுறாங்க. சோ சாப்பிட்டு முடித்த உடனே என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து கலைந்து போயிடுறாங்க. நிறைய பேர் கலைந்து போனாலும் அவங்கள சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, அங்கேயே இருந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு என்னவாகுது, அது ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுக்குது. சங்கத்தை கொடுத்தாலும் அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. சோ இவங்க வந்து என்னென்ன வேலைகளோ அப்படியே பண்றாங்க. அவங்க துணைவியாருடைய அறைகளுக்கு போயிட்டு வராங்க, அந்த பக்கம் போறாங்க, இந்த பக்கம் போறாங்க. சரி இவங்க புரிஞ்சுப்பாங்க, இவங்களா எழுந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணல, போகவே இல்லை, அங்கேயே உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ரசூலா இந்த விஷயத்த வந்து நிறைய ஹதீஸ்கள்ல வந்து சஹாபாக்கள் வந்து பதிவிடுறாங்க. ஏன்னா என்னென்ன மாதிரி எல்லாம் ரசூலா வந்து இந்த ஒரு சங்கடத்தை வந்து அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. அவங்க வந்து திரைச்சீலையை வந்து தொங்க விடுறாங்களாம். அவங்க வேற பேச்சுக்கள் வந்து மனைவிமார்கள் கிட்ட போய் பேசுறாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெட்கம் இல்லாம உட்கார்ந்து இருக்கும் போது இது ரசூல்லாக்கு சங்கடத்தை கொடுக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா அதுக்குன்னு என்ன பண்றான்னா, ஒரு வசனத்தை அனுப்பி வைக்கிறான். என்னன்னா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நபியின் இல்லங்களில் அழைப்பின்றி நுழையாதீர்கள். அவ்வாறு நபியின் இல்லத்தில் நடக்கும் விருந்துக்காக உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டாலும் அப்போதும் கூட உணவு தயாராவதை எதிர்பார்த்து இராதீர்கள். மாறாக உணவு தயார், வாருங்கள் என நீங்கள் அழைக்கப்படும் போது நுழையுங்கள். சாப்பிட்டு முடிந்ததும் கலைந்து சென்று விடுங்கள். பேசிக் கொண்டிருப்பதில் ஆர்வமாய் இருந்து விடாதீர்கள். நிச்சயமாக உங்களது இச்செயல் நபிக்கு வேதனை அளிக்கிறது. ஆயினும் இதனை உங்களிடம் கூற அவர் வெட்கப்படுகிறார். ஆனால் அல்லாஹோ சத்தியத்தை கூற வெட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். சோ நமக்கு இதுல இருந்து நல்லா என்ன தெரியுதுன்னா, அதாவது நம்ம வெட்கப்படுறோம் வெட்கப்படலன்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, மற்றவர்கள் வந்து நம்மள சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வெட்கன்ற உணர்வு இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து என்ன பண்ண முடியாது,
சரி இப்போ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு விடக்கூடாது சரிங்களா. ஏன்னா ரசூல்லாக்கு இவங்க அதை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே வசனத்தை இறக்கி வைக்கிறானா, நீங்க வந்து எடுத்து சொல்லிடுங்க, வெட்கப்படாதீங்க அப்படின்னு தான் அல்லா தாலா இதுல இருந்து என்ன பண்றான், மற்ற மனிதர்களுக்கு வந்து போதனையை கொடுக்குறான். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, வெட்கப்படக்கூடாது. இந்த மாதிரியான மற்றவர்களுடைய செயல்களை சுட்டி காட்டுறதுக்கு வெட்கப்படக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது சரிங்களா. சோ இதை தவிர வேற என்னன்னா, இப்ப செய்த தவறை ஒப்புக்கொள்வதற்கு வெட்கப்படக்கூடாது சரிங்களா. இப்ப நம்ம ஒரு தவறு பண்ணிடுறோம், அந்த தவறை பண்ணிட்டோம்னா நம்ம என்ன நினைப்போம்னா, இதை எப்படி நம்ம வந்து ஒத்துக்கிறது. இப்போ நம்ம ஒத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்ம ஒரு பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கணும், இப்ப நம்ம ஒத்துக்கிட்டா மக்கள் நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு சரிங்களா. ஏன்னா நம்ம அந்த விஷயத்த நம்ம எப்பெல்லாம் மூடி மறைச்சிடலாம், நம்ம வெட்கப்படுறோம், நம்ம அசிங்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ, கண்டிப்பா அந்த பாவத்துல இருந்து நம்மளால வெளியே வரவே முடியாது. ஒன்ஸ் வெட்கம் இல்லாம நம்ம இந்த தவறுதான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம வெளியே சொன்னோம்னா, கண்டிப்பா இறைவன் என்ன பண்ணுவான், அந்த பாவமான காரியங்கள் இருந்து நம்மள வெளியே கொண்டு வந்துருவான். இது மற்றவர்களுக்கும் படிப்பினையா இருக்கும், மற்றவர்களும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த தவறை வந்து பின்தொடர மாட்டாங்க. சோ அதனால இந்த மாதிரியான எண்ணம் ஒரு குடும்பத்திலேயோ இயக்கத்திலேயோ இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவனா இருந்தாலும் சரி, குடும்பத்துல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நிர்வாகத்துல இருக்கவங்களுக்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெட்கப்படாம மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல எந்த விதமான கோர்ட்டுமே தேவையில்லை. ஏன்னா அவங்களும் அவங்களுடைய தவறுகளை ஒத்துக்காததுனாலதான் எவ்வளவு பஞ்சாயத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த பஞ்சாயத்துகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிடும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான், அவர்கள் வெட்கக்கேடானதை செய்தாலோ தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டாலோ அல்லாஹ்வை நினைத்து தமது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? தாங்கள் செய்ததில் தெரிந்து கொண்டே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சிருச்சு நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி இல்லையா, நான் செய்யற தவறுனால நானும் பாதிக்கப்படுறேன், மற்றவங்களும் பாதிக்கப்படுறேன், மற்றவர்களுடைய மறுமை வாழ்க்கையும் என்னுடைய மறுமை வாழ்க்கையும் பாதிக்கப்படுதுன்றப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுல நிலைச்சிருக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா வெட்கக்கேடானதை தான் செஞ்சுட்டேன், ஆனா நான் வெளியே ஒத்துக்கிறேன் அப்படின்னு பாவங்களை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நம்ம என்னவாகும்னா, கண்டிப்பா நம்ம ஈமான் கொண்டவர்கள் ஆயிடும். இல்ல நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க நஷ்டவாளிகள் தான் அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. சோ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாத்துக்குமே கூலி இருக்கு. நம்ம இப்போ நம்ம தவற ஒத்துக்கிட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இதனால மற்றவர்கள் நன்மை அடைவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னும் சில விஷயங்கள்ல இப்ப மார்க்க அறிஞர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கத்துக்கு ஒரு ஒரு தீர்ப்பு சொல்லிடுவாங்க சரிங்களா. சில ஹதீஸ்கள் இதுதான் அர்த்தம் அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா பின்னாடி அவங்களுக்கு தெரிய வரும், இல்ல இல்ல இது இப்படி வராது, இதுக்கு பொருத்தமா இல்ல, அப்ப அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லும் போது அதை திரும்ப போய் சொல்றதுக்கு வெட்கப்படுறது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, அவங்க எல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க, அவங்க இவ்வளோ தெரிஞ்சவங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது இதை திருப்பி போய் சொல்லும் போது மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ பெரிய ஆலிம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இவர் இப்படி தப்பு பண்ணிருக்காரு, இப்ப நம்மளாம் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க கூடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லாம இருப்பாங்க. இது மிக மிக பெரிய பாவம். ஏன்னா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சரியானதை மட்டும்தான் நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம். ஒரு மனிதனால எல்லா விஷயத்திலயும் சரியாதான் இருக்க முடியும், பர்ஃபெக்டா இருப்பான்னு மார்க்கம் சொல்லல. இம்பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனாலதான் ரசூலா என்ன சொல்றாங்க, ஒரு விஷயத்துல ஒரு சட்டத்தை நீங்க சரியான முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நன்மை, தவறான முடிவெடுத்தீங்கன்னா ஒரு நன்மை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல தவறுகள் வரலாம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மார்க்கம் மனிதர்களுக்கு ஏற்ற மார்க்கம் சரிங்களா. நம்ம வந்து இத வந்து ஒரு சில ஆலிம்களுக்கு நம்ம வைக்கிறதுக்கு இல்ல, மனிதர்களுக்கு ஏற்ற மார்க்கம். இதுல தவறுகளும் அதாவது மார்க்கத்துல தவறு இல்லை, ஆனா நம்மளுடைய அறிவுல அறியாம இருக்கலாம். சோ அதனால அந்த தவறுகளை நம்ம வெளியே வந்து நான் இப்படி தப்பா சொல்லிட்டேன், தப்பா பத்வா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது மூலியமா மற்றவர்களுடைய பாவங்களையும் குறைத்து நம்மளுடைய பாவங்களையும் நம்ம குறைக்கிறது மூலியமா நம்ம வந்து மிக உயர்ந்த இடத்தை தான் அடைய போறோம் சரிங்களா. அதனால நம்ம ஆய்வுல ஏதாவது தவறுகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், வெளியே சுட்டி காட்டக்கூடியவங்களா இருக்கணும். வேதத்தில் மக்களுக்காக நாம் தெளிவுபடுத்திய பின்னர் நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர்வழியையும் மறைப்பவர்களை அல்லாஹும் சபிப்பான், சபி சபிப்பவர்களும் சபிக்கின்றனர். மன்னிப்பு கேட்டு தங்களை திருத்தி கொண்டு மறைத்தவற்றை தெளிவுபடுத்தியோரை தவிர அவர்களை நான் மன்னிப்பேன், நான் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையவன். இப்போ அல்லாஹ் தஆலா இதை வந்து
நம்மளாவது முதல்லாம் சொல்லிட்டு வந்தது நம்ம சாதாரணமா தனிப்பட்ட முறையில செய்யற தவறுகளை மத்தவங்க கிட்ட ஒத்துக்கணும்னு. இது வேதத்துல ஏற்படக்கூடிய அந்த மக்களுக்காக நம்ம தெளிவுபடுத்திய பின்னரும் அதுல உள்ள சான்றுகளையும் நேர்வழியையும், அதாவது நம்ம ஒண்ணு தனக்கு ஏத்த மாதிரி சொல்றவங்க இதை எடுத்துக்கலாம். இன்னொன்னு ஒண்ணு நான் விஷயத்த சொல்லிட்டேன் ஆனா அது தவறாயிடுச்சுன்னா எனக்கு அசிங்கமா போயிடும் அப்படின்னு நினைச்சு மறைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களையும் எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ் காப்பாத்துவான். சோ சபிப்பதற்கு தகுதியுடையவர்களும், அதாவது மலக்குமார்களும் வந்து சபிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் உங்களை மன்னிப்பேன், நான் மன்னிப்பை ஏற்பவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால நம்ம எந்த விஷயம், நம்ம தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உலக விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல மார்க்க விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், நம்ம தவறு செய்தா அதை நம்ம ஒற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். இதுக்கு ஒரு மிக உயர்ந்த உதாரணத்தை வந்து நம்ம வந்து ஹதீஸ்ல இருந்து பார்க்கலாம். ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உமர் ரதியல்லாஹு அன்ஹுங்களுக்கும் ஒரு சண்டை, ஒரு வாக்குவாதம் வந்து வந்துருது. அவங்கள வந்து அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு தவறுதலா உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து பேசிடுறாங்க. இதனால என்ன ஆயிடுறாங்கன்னா, உமர் ரதியல்லாஹு அன்ஹுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. கோவம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதாவது பேசிட்ட பிறகு அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு எவ்வளவு உயர்ந்தவங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அவங்க மன்னிப்பு கேட்டுடுறாங்க, மன்னிச்சுக்கங்க நான் தப்பா தான் பேசிட்டேன் அப்படின்னாலும் இவங்களுக்கு அந்த நேரத்துல மன்னிக்க வந்து மனசு வரல. ஏன்னா அந்த அளவுக்கு ஏதாவது வார்த்தைகள் கடினமா இருந்திருக்கலாம். சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அங்க இருந்து கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. சோ இத பார்த்த உடனே அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து மனசு வேதனை தாங்கல. அல்லாஹூ, நான் வந்து தவறா வார்த்தையை விட்டுட்டேனே, இதனால ஒரு உயர்ந்த மனிதருடைய மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ரசூல்லா கிட்ட அவங்க முழங்கால் தெரியிற அளவுக்கு அந்த ஆடையை தூக்கி பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, ஓடி வராங்க. பாருங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க எல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க முடியாது. ஆனா அவங்க எப்படி அதுக்காக வந்து ரியாக்ட் பண்றாங்க பாருங்க. சோ அந்த மாதிரி ஓடி வரும்போது ரசூல்லா அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க, உங்க தோழர் வந்து ஏதோ வழக்காட வராங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல்லா கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, சலாம் சொல்லிட்டு, யா அல்லாஹ், சாரி யா ரசூலா, எனக்கும் கத்தாபின் மகனார் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு. நான் வந்து கோபமா அவரை நோக்கி சில வார்த்தைகளை பேசிட்டேன். நான் வந்து நான் செய்ததுக்காக வந்து இப்ப நான் வருந்துறேன். ஆனா அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மறுத்துட்டாங்க. நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஒண்ணு, ரசூல்லா வந்து அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க மேல உயிரே வச்சிருந்தாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அபூபக்கரே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்லி 3 முறை சொல்றாங்க. சரிங்களா? அப்போ 3 முறை சொல்லி அந்த அளவுக்கு அந்த மாதிரி துவா செய்யறாங்க. இதுக்கு நடுவுல உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனசுல வந்து கஷ்டம் வந்துருச்சு. யா அல்லாஹ், இப்படி வந்து இப்படியாப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதன், சரி அவர் தான் சொல்லிட்டாரு, நான் போய் இதுக்கு கோவிச்சுட்டு வந்துட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி அவங்க அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டை நோக்கி விரைந்து ஓடுறாங்க. ஆனா அங்க அவங்க இல்ல, அவங்கதான் ரசூல்லா கிட்ட வந்துட்டாங்க இல்லையா. அவங்க வந்ததுனால இவங்களுக்கு மன சங்கடத்துல இவங்களும் ரசூல்லா கிட்ட வராங்க. அப்ப ரசூல்லா வந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுடைய முகம் வந்து கோபத்தால் அப்படியே நிறம் மாறுது, சிகப்பாகுது. சரிங்களா? அதை பார்த்த அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அப்படியே படபடன்னு வந்துருச்சு. ஏன்னா வந்து நான் பண்ணது தப்பு, ஆனா இப்போ போற போக்க பார்த்தா ரசூலாக்கு வந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு மேல கோவம் வந்துரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க, முழங்கால் மீது மண்டிட்டு அமர்ந்துடுறாங்க. மண்டிட்டு அமர்ந்துட்டு, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் தான் வாக்குவாதத்தை தொடங்கினேன், உமரை விட நான் தான் அவங்களுக்கு அநீதம் இழைச்சவனா இருக்கிறேன் அப்படின்னு 2 முறை என்ன பண்றாங்கன்னா மனம் வருந்தி அவங்க சொல்றாங்க. ஏன்னா நம்ம செய்த தவறுக்கு அவரு பாதிக்கப்பட்ட கூடாதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாருங்க. இந்த நேரத்துல நம்மளா இருந்தா, இரு நான் தான் தப்பா பேசிட்டேன், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன், நீ என்னை மன்னிக்காமையா போய்கிட்டு இருக்க, என்னை அலையவா விடுற அப்படின்னு சொல்லி உன்னை 4 திட்டு வாங்கினா திட்டட்டும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் என்ன பண்ணுவோம், சாதாரணமா இருப்போம். ஆனா ஈமான்ல உயர்ந்த மனிதர் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டு பாருங்க. உடனே நான் தான் ரசூலே தவறு பண்ணிட்டேன், என்ன என் மேலதான் தப்பு, அவங்கள நீங்க கோவப்பட்டுறாதீங்க அப்படின்னு உடனே ரசூலாக்கு புரிஞ்சிருச்சு. ஆஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள திட்டுறது வந்து அவங்க மேல கோவப்படுறது வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா இவங்க மேல தவறு இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இந்த தவறுக்கு தண்டனையும் கொடுக்கக்கூடிய மாதிரி இல்ல இல்லையா, இவங்க இவ்வளவு மனசு வருந்துறாங்க. அப்ப ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா, எல்லா மக்களுக்கிட்டையும் நோக்கி, அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பினான். அவங்க கேக்குறாங்க, மக்களே, அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பினான், பொய் சொல்கிறீர்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். அபூபக்கர் அவர்களோ நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் என்று கூறினார்.
மேலும் இறை மார்க்கத்தை நிலைநிறுத்தும் பணியில் தன்னையும் தன் செல்வத்தையும் அர்ப்பணித்து என்னிடம் பரிவுடன் நடந்து கொண்டார். அத்தகைய என் தோழரை எனக்காக நீங்கள் மன்னித்து விட்டு விடுவீர்களா அப்படின்னு 2 தடவை கெஞ்சி கேட்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுல இருந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகி, அன்னையில இருந்து நாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நாங்க கஷ்டப்படுத்தினதே இல்லை. எந்த மனிதருமே என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கள எந்த ஒரு விஷயத்திலையும் வேதனைக்குள்ளாக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மேல ரசூல்லா பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. சோ இது பாருங்க, அல்ஹம்துலில்லா, இவங்க நினைச்சா இவங்க எவ்வளவு பெரிய ஆளு இல்லையா. இந்த உலக மக்களுடைய ஈமான ஒரு தட்டுலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஈமான ஒரு தட்டுலையும் வச்சா அந்த அளவுக்கு அவங்களோட ஈமான் உயர்ற நிலையில இருக்கிற ஒரு மனிதருக்கு வர பயத்தை பாருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய தவறை நான் ஒத்துக்கலைன்னா நான் நஷ்டவாளி அப்படிங்கிறதுல எந்த அளவு வெட்கப்படாம கூச்சப்படாம இல்லையா, அவங்க அடுத்த கலிஃபா இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தும் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம் வருது, ஒரு வெட்க உணர்வுனால அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து, அதாவது ஒத்துக்கிறாங்க, இந்த விஷயத்துல வெட்கப்படாம இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, நாம இன்னைக்கு ஒரு சாதாரண அற்பமான மனிதர்களா இருந்துகிட்டு நம்ம ஒரு தவறு பண்ணிட்டா அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டா என்ன, இப்ப என்ன நம்ம தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டா என்ன பண்ணுவாங்க, நம்மளும் அப்புறம் பெருசா தப்பா நினைச்சிருவாங்க. அப்புறம் நம்ம போய் எப்படி அடுத்த மத்தவங்களை பாக்குறது, இந்த இந்த விஷயம் எல்லார் மனசுலயும் நின்றுமே அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் நம்ம என்ன பண்றோம், இதுக்கு அதாவது எந்த விஷயத்துக்கு வெட்கப்படணுமோ அந்த விஷயத்துக்கு வெட்கப்படாம, வெட்கப்படக்கூடாதுக்கு வெட்கப்பட்டு என்ன பண்றது, நம்ம தவறுகளை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது. சோ இவங்க எப்படியாப்பட்ட முன் உதாரணம். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பாருங்க, அவங்க நினைச்சிருந்தா அவங்க சாதாரணமா கூட விட்டுட்டு போயிருக்கலாம். அவங்க அங்க வந்ததுனால தானே ரசூலா அவங்க மேல கோவப்பட்டாங்க, இல்லைன்னா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு விட்டுட்டாங்க இல்லையா. ஆனாலும் என்னுடைய இந்த தவறு இருக்கு இல்லையா, அவங்க பண்ண தவறுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி நான் அடம் பிடிச்சதுக்கான தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்க வேணாமா அப்படின்னுட்டு ரசூல்லா அவங்க மேல கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு அவங்கள விரைந்து நோக்கி வராங்கன்னா, இவங்க எல்லாம் எப்படியாப்பட்ட மாபெரும் மனிதர்கள். அல்ஹம்துலில்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வலக்கரமாகவும் இடக்கரமாகவும் இருந்த இந்த மனிதர்களுக்கு இருக்கும் ஈமானும், இந்த ஈமானுடைய அந்த வீட்டுனால அவங்க செய்த தவறுகளுக்கு அவங்க வருந்தின வருத்தமும், அவங்க அந்த தவறுக்கு அதை ஒத்துக்க வெட்கப்படாம இருந்ததும் நமக்கு எப்படியாப்பட்ட ஒரு முன் உதாரணத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இது மட்டும் இல்லாம இன்னும் வெட்கத்தை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, அதாவது நமக்கு திறமையை காட்டுறதுக்கு நிறைய பேர் வெட்கப்படுறது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா நிறைய திறமைகளை கொடுத்திருக்கான். ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அது உலக விஷயமாகட்டும், மார்க்க விஷயமாகட்டும், அல்லாஹ் தஆலா என்ன பண்ணியிருக்கான், நிறைய திறமைகளை கொடுத்திருக்கான். ஆனா அந்த திறமையை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வெட்கப்படுவாங்க. அது சிறு பிள்ளைகள் இல்ல, பெரியவங்களா இருந்தா கூட சரி, அவங்க வெட்கப்படுவாங்க. இப்ப இது உலக விஷயம் அப்படின்னும் போது சரி ஓகே, நம்ம உலகத்துலதான் சில நஷ்டங்களை நம்ம அடையக்கூடியவங்களா இருப்போம். ஆனா இது மார்க்க விஷயம் அப்படின்னு வரும்போது நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், நம்ம எவ்வளவு பெரிய நஷ்டவாளி ஆகிறோம் இல்லையா. இன்னைக்கு உனக்கு பேச திறமை இருக்கு, நீங்க பேசுங்க அப்படின்னு ஒருத்தவங்க நம்மள சொல்லும் போது அவங்க நம்மளுடைய திறமையை உணர்ந்திருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த திறமையை வெளிக்காட்ட நமக்கு என்ன இல்ல, நமக்கு வெட்கம்ங்கிற ஒரு விஷயம் தடையா இருக்கு. இந்த வெட்கத்தினால எவ்வளவு ஹதீஸ் நமக்குள்ள புதையுது, எவ்வளவு குர்ஆன் வசனங்கள் நம்மளுக்குள்ள புதையுது, எவ்வளவு தாட்ஸ் இருக்கும் தெரியுமா ஒவ்வொருத்தருக்குள்ள. அது எல்லாமே அவங்களுக்குள்ள புதைஞ்சி புதைஞ்சி அந்த தைரியமின்மை என்னவாகும்னா, நாளைக்கு அல்லாஹ் நம்ம கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையில கூட கொண்டு போய் விட்டுரும். உனக்கு நான் கொடுத்தேன்லப்பா, உனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்தேன்லப்பா, உனக்கு இவ்வளவு ஆற்றலை கொடுத்தேன்லப்பா, நாவால தடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குல்லப்பா, நீ வெட்கப்பட்டுக்கிட்டு நாக்கால தடுக்கலையே, நீ இப்படி தவறு பண்ணிட்டியே அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், இதை நமக்கு கேள்வியா கேட்டா நம்ம அன்னைக்கு போய் வெட்கப்பட்டு நிக்கணுமே. அப்ப என்ன பண்ணணும்னா, இது வெட்கப்படக்கூடிய விஷயம் கிடையாது. நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா திறமைய கொடுத்திருந்தா கண்டிப்பா நம்ம அதுவும் இந்த மார்க்க விஷயத்துல நம்ம வெளியே காட்டியே ஆகணும். நம்மளால நாமும் பயனடைந்து மற்றவர்களும் பயனடையக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இங்க இருக்கணும். அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நமக்கு என்னவா இருக்கும், இந்த இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் இரண்டுத்துலயுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா. அதனால இந்த விஷயத்துக்கு நிறைய உதாரணங்களை நம்ம ஹதீஸ்ல இருந்து பார்க்கலாம். சில சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்களாம், அதாவது திறமையை காட்ட வேண்டிய நேரத்துல சரியான முறையில காட்டி அவங்க அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்துல உயர்ந்ததும், அதே மாதிரி திறமையை காட்ட வேண்டிய நேரத்துல வெட்கப்பட்டுக்கிட்டு இருந்து அவங்க என்ன பண்றது, அவங்களுடைய வாய்ப்பை கோட்டை விட்ட ஒரு ஹதீஸ்கள் எல்லாம் நம்மள பார்க்கலாம். சரிங்களா. இப்போ அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க,
ரசூல்லாவுடைய கூட்டத்துல, அதாவது ரசூல்லா இருக்கிற ஒரு கூட்டத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்க அங்க இருக்கும்போது ரசூல்லா வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மரங்களில் இப்படியும் ஒரு வகை மரம் உண்டு, அதன் இலை உதிர்வதில்லை, அது முஸ்லிமுக்கு உவமையாகும், அது என்ன மரம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ கேட்ட உடனே எல்லா மக்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன பதிலுன்னு சொல்லும் போது எல்லாரும் வந்து நாட்டு மரமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அந்த மேல கவனம் போகுது. ஆனா இவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது பேரிச்ச மரமா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, மூத்தவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் அமைதியா இருக்கும்போது நான் போய் இப்போ சொல்லி அதுல ஏதாவது தப்பு வந்து எதுக்கு நமக்கு, நம்ம பாட்டு கம்முன்னு இருந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தோணியும் அதை சொல்லாம இருக்கிறதுனால அந்த அந்த ரசூல்லா என்ன பண்றாங்க, அடுத்து அந்த ஆன்சரை சொல்றாங்க, அது பேரிச்சம்பரம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அல்லாஹூ, இந்த தானே நம்ம ஆன்சர் நினைச்சோம், நம்ம சொல்லாம விட்டுட்டோமே, சொல்லியிருந்தா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரசூல்லா கிட்ட நம்மளுக்கு எப்படி ஒரு நெருக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி தோணும் இல்லையா. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்திலேயே ஒரு பதில நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை வந்து வெட்கப்பட்டு சொல்லாம இருக்கும்போது டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இதை சொல்லியிருந்தா நம்மளுக்கு இந்த பிரைஸ் கிடைச்சிருக்குமே அப்படின்னு நம்ம எவ்வளவு ஃபீல் பண்ணுவோம். இந்த பிரைஸ் எல்லாம் இதெல்லாம் அற்பமானது, இதுக்கே நம்ம நினைக்கிறோம்னா அப்ப ரசூல்லாவுடைய கூட்டத்துல நீ அறிவாளின்னு ஒரு பேர் வாங்குறது வந்து எவ்வளவு பெரிய பேர் இல்லையா. சோ அந்த பேரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலா இருக்கும்போது வீட்டுல வந்து இதை பத்தி சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சொல்லும் போது அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏன்பா நீ சொல்லாம விட்டுட்ட, நீ மட்டும் இந்த பதில நீ சொல்லி இருந்தனா எனக்கு இந்த உலகத்துல கிடைச்சது எல்லா விஷயத்தை விட இது விருப்பமானதா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு தந்தையுடைய ஆர்வம். அல்ஹம்துலில்லாஹ் நீ வெட்கப்பட்டுட்டியப்பா, இந்த விஷயத்துல வெட்கப்படாம இருந்திருக்கலாமேப்பா, தெரிஞ்சே இப்படி விட்டுட்டியேன்னு அவங்களுக்கு தன்னுடைய மகன் சான்றோன்னு காட்ட வேண்டிய இடத்துல காட்டாம இந்த வெட்கம்ன்ற உணர்வு தடுத்துருச்சேன்னு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. சோ இதை சொல்லியிருந்திருக்கலாம், தவறு இருந்தாலும் தப்பு கிடையாது இல்லையா, எல்லாரும் நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா, நம்ம எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதிரி வெட்கம்ன்ற உணர்வுனால அதை நம்ம வந்து தள்ளி போட்டுறக்கூடாது. இப்ப இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கலாம். அதாவது ரசூல்லா வந்து ஒரு தடவை அதாவது மஸ்ஜித்ல வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த மஸ்ஜித்ல அமர்ந்திருக்கும் போது 3 பேர் வராங்க. 3 பேர் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, உள்ள வந்து அந்த சபையோட உட்கார்ந்துடுறாரு. சரிங்களா? மற்றொருவர் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி வந்து உட்கார்றாங்க. 3வது என்ன பண்றாருன்னா, இப்ப எதுக்கு இங்க உள்ள போய்க்கிட்டு, இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க, நம்ம பேசாட்டி அங்க இருந்து போயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த 3 பேரையும் வந்து ரசூலா பேசிக்கிட்டு இருக்கும் போதே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ அவங்களுடைய பேச்சு முடிஞ்ச உடனே ரசூல்லா இந்த 3 பேரை பத்தி சொல்றாங்க. அவர்களில் ஒருவர் அல்லாஹ்வின் அருளின் பக்கம் ஒதுங்கினார், அல்லாஹும் அவரை அரவணைத்து கொண்டான். மற்றவரோ வெட்கப்பட்டு கொண்டு கடைசியில் உட்கார்ந்து விட்டார், எனவே அல்லாஹும் வெட்கப்பட்டு கொண்டான். 3ஆம் அவரோ அலட்சியப்படுத்தி சென்று விட்டார், எனவே அல்லாஹும் அவரை அலட்சியப்படுத்தி விட்டான். அல்லாஹு அக்பர். அதாவது பாருங்க, நன்மைய நம்ம அறியறதுலயும் நன்மைய மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றதுலயும் இந்த 3 பேரை வச்சு ரசூலா எவ்வளவு அழகான எடுத்துக்காட்டு சொல்றாங்க பாருங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது எவ்வளவு பெரிய சான்றோர்களுடைய சபை, இந்த சபைக்குள்ள நான் போய் என்னத்தை உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது. அல்லாஹ் வந்து அலட்சியப்படுத்திட்டானா அவங்கள. சரிங்களா? உனக்கு உனக்கு திறமைய கொடுத்துருக்கேன், உனக்கு பேச முடியலனாலும் உனக்கு கேட்கறதுல கூடமாப்பா வெட்கம் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் கேட்க மாட்டானா? அப்போ முந்திக்கிட்டு போய் யாரு முன்னாடி உட்கார்ந்து அந்த விஷயங்களை நல்ல விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சாங்களோ அல்லாஹ் தாலா என்ன பண்றான், அவங்கள கண்ணியப்படுத்துறானா. இந்த வெட்கப்பட்டு பின்னாடி உட்கார்ந்து கிடப்பாங்க பாருங்க, அந்த விஷயத்துல அல்லாவும் வெட்கப்படுறானா, போப்பா நீ இப்படியாப்பட்ட மனுஷனா, உனக்கு சான்ஸ் கிடைச்சோ நீ உள்ள போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்திட்டு போனவங்கள அல்லாஹ் அலட்சியப்படுத்துறானா. சோ நம்மளுடைய விஷயத்துல, மார்க்க விஷயத்துல நம்ம எந்த மாதிரி வெட்கம் இல்லாம முன்னோக்கி போறோம் அப்படிங்கிறத வச்சு கண்டிப்பா நம்மளுடைய நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நினைக்கணும். இந்த உலகத்துல சான்றோன்ற பேரு அது மட்டும் முக்கியம் இல்ல, நம்மளுடைய நன்மைகள்ல எவ்வளவு வித்தியாசப்படுது பாருங்க. ஒரே நேரத்துல ஒரே சபைக்குள்ள வந்த 3 பேருக்கு இப்படி வேற வேற சூழ்நிலைகள் ஏற்படுதுன்னா அது எதனால, அவங்களுடைய அந்த மைண்ட் தாட்லயே அந்த வெட்கம் அப்படிங்கிற உணர்வு வந்து வேற வேற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு நன்மைகள்லயும் அல்லாஹ் தஆலா அளவுகளை வேற வேற மாதிரி ஆக்கிடுறான். இப்போ இந்த மாதிரி வெட்கப்படாம, சபையோர் முன்னாடி வெட்கப்படாம அவங்களுடைய திறமையை வெளியே காட்டுதுனால கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு சஹாபாவை பத்தியும் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பத்ரு போருடைய காலத்துல கலந்து கொண்ட அந்த புண்ணியவான்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கூட்டி வச்சு அவங்க பேசுவாங்க. அவங்க பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் இடம் இருக்கும்.
இத பார்க்கும்போது மற்றவர்களுக்கு ஆச்சரியம். என்னப்பா இது? நம்ம எல்லாரும் ரொம்ப பெரியவங்க. இவ்ளோ பெரிய போர்லலாம் கலந்துகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இவ்ளோ அனுபவம் இருக்குது. இந்த ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு சின்ன சிறுவன் இவங்க வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இடம் குடுத்துருக்காங்களே! அப்ப இது எதனால இருக்கும்? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அத பத்தி பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கறாங்க. அப்போ அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்கன்னா, "ஓ! அப்படியா? சரி அப்ப நான் ஒரு ஒரு விஷயம் வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிய நடத்தி காட்ட நெனைக்கிறாங்க. அப்போ எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, இதா ஜா நஸ்ருல்லாஹி சூராவ ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டிட்டு, "இந்த சூறால இருந்து உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு தோணுது?" அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாதிரியான பதில சொல்றாங்க. அந்த சூறால அந்த வசனத்துல என்ன வரும்? இறைவனின் உதவியும், வெற்றியும் வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக இறை மார்க்கத்தில் இணைவதை நீங்கள் பார்க்கும்போது, உங்கள் இறைவனை புகழ்ந்து அவனது தூய்மையை எடுத்துரையுங்கள் அப்படின்னு வருது. ஸோ இந்த ஒரு வசனத்தை கேட்கும்போது, சிலர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரப்போகுது, வெற்றி நம்ம வரப்போகுது. நம்ம அப்போ என்ன பண்ணணும்? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன தோணுமோ, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, இப்னு அப்பாஸே இப்ப நீங்களும் இத கேட்டீங்க இல்லையா? இப்ப நீங்க வந்து இத பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் ஆயுட்காலம் முடிந்து இறப்பு நெருங்கி விட்டதை அறிவிப்பதாகும். அதாவது அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தூதருக்கு ஆயுட்காலம் முடியப்போது அப்படிங்கிறத அறிவிக்கிறான். ஆகவே அல்லாஹ்வின் உதவியும், வெற்றியும் வந்தது என்பதில் உள்ள வெற்றி என்பது மக்கா வெற்றியை குறிக்கும். மக்கா வெற்றிதான். நபியே உங்கள் ஆயுட்காலம் முடியவிருப்பதற்கான அடையாளம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி நடக்கும்போது உங்களுடைய அதிபதியை புகழ்ந்து அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அப்ப என்ன பண்றாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அ பாராட்டுறாங்க. மற்றவர்களுக்கும் தெரியுது. எப்பா இது எவ்ளோ பெரிய மாஷா அல்லாஹ் எவ்ளோ அழகான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு தெரியுது. இதே நேரத்துல இவ்ளோ பெரிய சான்றோர்கள், இவங்கலாம் எவ்ளோ பெரிய ஆளு. பத்ரு போர்ல கலந்துக்கிட்டவங்க, இவங்கலாம் அ மாஷா அல்லாஹ் அதாவது அ அல்லாஹ்வால இவங்க மன்னிக்கப்பட்டவங்க. இவங்க சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்ட மனிதர்கள் கிட்ட போய் நான் என்ன ஒரு கூட்டுற வைக்க முடியும்? இதுல என்ன சரியாயிட போகுதுன்னு நெனச்சுக்கிட்டு, அவங்க வெட்கப்பட்டுட்டு பின்தள்ளி போயிருந்தாங்கன்னா, இந்த ஒரு சான்றோன் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைச்சிருக்குமா? அல்ஹம்துலில்லாஹ். அ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. இப்ப வெட்கப்பட்டு இருக்கிறதுனால, இங்க நல்ல பேர் கிடைக்கிறது மட்டும் நம்ம மிஸ் ஆகல. நம்ம அடுத்தடுத்து மார்க்கத்துக்குள்ள அதிகமா யோசிக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆயிடுது. இப்போ பயான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு பயான தான் நம்ம மிஸ் பண்றோம். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. ஆனா நம்ம பண்ண முடியல அப்படின்னால ஒரு பயான தான் நம்ம மிஸ் பண்றோம்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, ஒரு பயான பண்ணிட்டா, அடுத்த பயான் பண்றதுக்காக நம்ம நம்மள எவ்ளோ ஏற்பாடு பண்ணுவோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நெனச்சு பார்க்கணும். நம்ம எவ்ளோ விஷயங்கள்ல தேடுதல் நம்மளுக்கு வரும். அ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நேரத்துல எவ்ளோ ஒரு அருள் கிடைக்கும். ஏன்னா, நம்ம வந்து வெட்கப்பட்டுக்கிட்டு, நம்ம கிட்ட இருக்க திறமைய நம்ம உள்ள வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த மார்க்க விஷயத்த ஒரு சாதாரணமான விஷயமா தான் பார்ப்போம். ஆனா, வெட்கம் இல்லாம இந்த விஷயத்துல நம்ம அடுத்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, நம்மளுடைய தேடுதல்கள் அதிகமாகும். இந்த உலக பற்று குறையும். சரிங்களா? ஏன்னா, நம்ம அதிகமா குர்ஆனுடைய வசனங்களையும், ஹதீஸ்களையும் நம்ம புரட்டி பார்க்கும்போது, இது வாழ்க்கை இல்ல. நாளைக்கு மறுமைன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் வாழ்க்கை. அதுக்கு நாம தயாராகி மத்தவங்கள தயாராக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னவாகும்? நமக்கு அதிகமாயிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால இந்த உலகத்துல நம்ம தேவையற்ற பேச்சுக்கள குறைச்சுப்போம். இன்னைக்கு நமக்கு இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள்ல முக்காவாசி நாக்கின் மூலமா வர பிரச்சனைகள் தான். அந்த நாக்க நம்ம வெட்கம் இல்லாம நல்ல விஷயத்துல பயன்படுத்தும்போது, ஆட்டோமேட்டிக்கா கெட்ட விஷயங்கள் நம்ம விட்டு போயிடும் இல்லையா? இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஒரு விஷயத்த உடனே யோசிச்சிருப்பாங்களா? இல்ல நெறைய விஷயங்கள அவங்க ஆராய்ஞ்சுகிட்டே இருந்திருப்பாங்க உள்ளுக்குள்ள இல்லையா? சோ அந்த ஆராய்ச்சி என்னவாகுது? இந்த மாதிரியான ஒரு நல்ல பேரை ஏற்று கொடுக்குது. இப்ப வெட்கம் இல்லாம அவங்க சொல்றது மூலியமா அவங்களுக்கு இன்னும் என்ன தோணும்? அடுத்த சபையிலயும் இத விட பெரியவங்க அமர்ந்திருக்க சபையில திடீர்னு நம்மள கூப்பிட்டு கேள்வி கேட்டா, அப்ப இன்னும் நம்ம நெறைய நம்மளுடைய அறிவ வளர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். சோ மாஷா அல்லாஹ் வெட்கப்படக்கூடாத சில விஷயங்கள நம்ம வெட்கப்படாம இருக்கிறது, நம்மள மாஷா அல்லாஹ் ஒரு பெரிய லெவல்ல இந்த உலகத்திலயும் சரி, மார்க்கத்திலயும் சரி, நம்மள பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து இன்னொன்னு என்னன்னா,
பெண் ஆண் அப்படின்னு இருக்கும் இந்த மார்க்க விஷயத்துல. இப்ப கேள்வி கேட்கறதுல ஆண் பெண் ஆண் வந்து ஆண் கிட்ட வந்து எப்படி பெண்ணு போய் கேள்வி கேட்கறது, இதுக்கு வெட்கப்படுவாங்கல்ல பெண்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. மார்க்க விஷயங்கள்ல இப்ப ஆண்கள் பேசிப்பாங்க, பெண்கள் எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாலும் இன்னொரு ஒரு உதாரணத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இப்போ மாதவிடாய் குளியல் பற்றி யாரு கேட்கறாங்களா, அஸ்மா பின் ஜஹல் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல்லா கிட்ட கேட்கறாங்க. அப்போ உங்கள ஒரு மாதவிடாய் குளியலின் போது தண்ணீரையும் இழந்த இலைகளையும் எடுத்து நன்கு சுத்தம் செய்து கொள்ளட்டும். பிறகு தலைக்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக தேய்த்து தலையின் சருமம் நனையும் வரை கழுவட்டும். பிறகு உடம்புக்கு தண்ணீர் ஊற்றட்டும். அதன் பின்னர் கஸ்தூரி தடவப்பட்ட பஞ்சு துண்டு ஒன்றை எடுத்து சுத்தம் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. அப்போ அதுக்கு அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அதை வைத்து அவள் எவ்வாறு சுத்தம் செய்வாள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யார்கிட்ட? ரசூல்லா கிட்ட கேக்குறாங்க. ஒரு ஆண் கிட்ட என்ன கேக்குறாங்க, இந்த மாதிரியான ஒரு அந்தரங்கமான விஷயத்தை கேக்குறாங்க. அப்ப ரசூல்லா அதுக்கு மேல எப்படி சொல்லுவாங்க, சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சுத்தம் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்க இருந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னா, ரத்தம் படிந்த இடத்துல வந்து அந்த பஞ்ச வச்சு தடவி சுத்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பெருந்துடக்கிற்காக குளிக்கும் முறை பற்றி கேட்டார்கள். அதற்கு அவர்கள் தண்ணீர் எடுத்து நன்கு சுத்தம் செய்து கொள். பிறகு தலைக்கு தண்ணீர் ஊற்றி தலையின் சருமம் நனையும் அளவுக்கு நன்கு தேய்த்துக்கொள். பின்னர் உன் மேனியின் மீது தண்ணீர் ஊற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்களிலேயே மிக சிறந்தவர்கள் யாருன்னா அன்சாரி பெண்கள் தான். ஏன்னா மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதில் வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருந்ததில்லை. அப்ப பாருங்க, இந்த மார்க்கத்தை விளங்குறதுக்கு ஒரு வெட்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தடையா இல்லைன்னா அந்த பெண்கள் சிறந்தவங்களாம். சரிங்களா. இன்னைக்கு வேற வேற விஷயத்துல வெட்கத்தை விட்டுட்டு அலையிறது அது வேற, அல்லாஹ் காப்பாத்துவான். ஆனா மார்க்க விஷயத்துல வெட்கப்படாம யாரு வந்து இப்போ ஒரு பெரிய உலமா இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். ஆனா இந்த மாதிரி விஷயங்களா இருக்கு, நம்ம கேட்கணும், அது தப்பில்லை. இது இறைவன் அளித்த ஒரு எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இல்லையா. மாதவிடையா இருந்தாலும் உடல் உறவா இருந்தாலும் இதெல்லாம் இறைவன் நமக்கு அனுமதிச்ச விஷயம், இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். இதை நம்ம கேட்கறதுல என்ன தடை நம்ம நினைக்கணும். அப்ப அன்சாரி பெண்கள் இருக்காங்களே, அவங்க வந்து மார்க்க விஷயத்துல எல்லாம் வெட்கப்படவே மாட்டாங்க. ரொம்ப டீப்பா போய் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேட்கறது நம்ம ரசூல்லா கிட்ட கேட்கிறோம், ஒரு ஆண் கிட்ட கேட்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்ல. என் மார்க்கத்துல நான் தவறு இழைச்சிடக்கூடாது, நான் என் மார்க்கத்தை பேணணும், அது மட்டும்தான் அவங்களுக்கு இதுவா இருந்தது. இதே மாதிரி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பல விஷயங்களை தங்களுக்குள்ள, அதாவது ரசூல்லாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள விஷயத்த கூட அவங்க அப்புறமா பிற்காலத்துல எவ்வளவு ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து எப்பா இதெல்லாம் நான் அறிவிக்க கூடாது, இதெல்லாம் அசிங்கமான விஷயம் அப்படின்னு இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்குமா? எத்தனையோ ஆண்கள் தானே வந்து கேட்டாங்க, சஹாபாக்கள் தானே வந்து இந்த ஹதீஸ் எல்லாம் கேட்டாங்க. ஆனா அவங்க வெட்கம் இல்லாம எப்படி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி மார்க்க விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து வெட்கப்பட்டுக்கிட்டு நம்ம உட்காட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம ஈடேற்றத்தை அடைய முடியவே முடியாது. சரிங்களா. அதனால நம்ம எந்த விஷயத்த பிற மனிதருக்கு எடுத்து சொன்னாலும் அத கரெக்டான முறையில, அதாவது நான் எடுத்து சொல்றேன், மார்க் விஷயத்த விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பா தேவையில்லாத பேச்சுகள்ல ஈடுபடக்கூடாது. நான் மார்க் விஷயத்த கேட்கறேன்னு சொல்லிட்டு டீப்பா ஒரு பெண் வந்து ஆண் கிட்ட போய் கேட்கும் போது எப்படி இப்ப டீசெண்டா அவங்க கேட்டு முடிச்சுட்டாங்களோ அந்த மாதிரி முடிச்சுக்கணும். இவங்க என்ன பண்றது, ரொம்ப டீப்பா போறது, அதே மாதிரி அங்கிருந்து வர ஆன்சரும் டீப்பா போகும். பேச்சில வந்து நளினம் இருக்கவே கூடாது. சரிங்களா. ஒரு மார்க்க விஷயத்தை எடுத்து சொல்லும் போது ரொம்ப கரெக்டா இருக்கணும். அந்த விஷயத்துல வெட்கம் எப்படி இருக்கணும், ஒரு ஒரு ஆண் எப்படி நம்ம தைரியமா பேசக்கூடிய இதுவா இருக்காங்களோ அந்த மாதிரிதான் பெண்களும் பேசணும். நம்ம வந்து நளினம் காட்டணும்னா ஆண்களுக்கு உடைய மனதுல நோய் இருக்கும், அவங்களும் நளினப்பட்டுருவாங்க. சரிங்களா. அவங்க நோய் உண்டுருவாங்க. சோ அதனால நம்ம கரெக்டான விதத்துல கேட்கணும். இதை தவிர நான் வந்து மார்க்கம் அப்படிங்கிற பேர்ல வந்து நான் கேட்கிறேன்ட்டு தனி மனித கருத்துக்களை வந்து நம்ம வந்து பரிமாறிக்க கூடாது. இன்னைக்கு உலகத்துல அப்படி நடக்குதா இல்லையா. ஒரு விஷயம் நான் மார்க்க விஷயத்துக்காக போறேன்னு ஒரு சபைக்குள்ள போயிட்டு அவங்க வீட்டு விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்றது, நான் மார்க்கமா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஆபாசமான பேச்சுக்கள்ல கூட ஈடுபடுறவங்களா இருக்காங்க. நான் போன் பண்ணி நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மார்க்க அறிஞர்கள் கிட்ட போன் பண்ணுவாங்க. தேவையில்லாத பேச்சுக்களை பேசி இந்த வெட்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க விட்டுட்டு, வெட்கப்படக்கூடாதுதான் மார்க்க விஷயத்த நம்ம கேட்கறதுல. ஆனா
நம்ம எப்படி வெட்கப்படாம இருக்கணுங்கிறதும் இருக்கு, அளவுகோல் இருக்கு எல்லாத்துக்குமே. வெட்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி வேணா இருந்துட முடியாது இல்லையா? அதனால தேவையில்லாத விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, பாவி ஆயிடக்கூடாது. சரிங்களா? யார் முன்னாடி சபையில வச்சு நம்ம என்ன பண்ணணும், பேச்சுல நளினம் இல்லாம அழகான முறையில நம்ம என்ன பண்ணணும், பெண்கள் ஆண்கள் கிட்ட நம்மளுடைய விஷயங்களை, மார்க்க விஷயங்களை கேட்கலாம், அவங்களும் பதில் அளிக்கலாம். தனியா இருக்கும் போதோ இல்ல தேவையற்ற பேச்சுக்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பெண்கள் ஆண்கள் மார்க்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டும் பேச ஆரம்பிக்க கூடாது. மற்ற உலக விஷயங்களையும் நம்ம பேசக்கூடாது. அதுக்கு கண்டிப்பா நம்ம வெட்கப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. சோ அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள்ல வெட்கப்பட வேண்டியதுக்கு வெட்கப்படாமல் இருப்பதும், வெட்கப்படாமல் இருப்பதற்கு நம்ம வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் எவ்வளோ நன்மைகளை இழந்துகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த உலகம் நிறைய விஷயங்களை நமக்கு இதுக்கெல்லாம் வெட்கப்படுன்னு சொல்லி கொடுக்கும். ஆனா அதுக்கெல்லாம் வெட்கப்பட்டுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது என்ன பண்ணக்கூடாது, எப்பா இதெல்லாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாதுப்பா அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, பிள்ளைகள் கிட்ட சரி என் புள்ள இவ்வளோ அசிங்கப்படுறானே, வெட்கப்படுறானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபேவரா நம்ம பண்ணி கொடுக்கறது எப்படி ஆயிடுதுன்னா, நம்ம பிள்ளைய நம்மளே குழியில தள்ளின மாதிரி ஆயிடுது. சரிங்களா? அதனால சொல்லுங்க. இப்ப நானா இருந்தாலும் என் பிள்ளைய வந்து கேட்கதான் செய்யும். ஏன்னா வந்து இப்போ வாழ்ற உலகம் அப்படி இருக்கு. அவங்க வாழ்ற உலகம் வந்து கம்ப்ளீட்டா சோசியல் மீடியா இல்லையா? எல்லாமே அவங்க அதாவது வெட்கமற்ற செயல்களை தான் பார்த்து வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த உலகத்துல அவங்க அந்த மாதிரி வெட்கம் இல்லாத காரியங்களை செய்யும் போது அவங்க அவங்கள உயர்ந்தவர்களாகவும், வெட்கப்பட வேண்டிய காரியங்களை செய்யும் போது நான் வந்து எங்க இருக்கேன், நான் பின்னாடி இருக்கேன், என்னை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க, இவன் எப்ப பார்த்தாலும் மார்க்கத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணும், நம்ம கிட்ட வந்து சொல்லும், ஏமா எல்லாரும் இங்க சினிமாக்கு போறாங்க, நாங்களும் போறோமா, ஏமா இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கம்மா, நாங்களும் போடுறோமா அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, பெண்கள் இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், எப்பா இந்த விஷயத்துக்குலாம் வெட்கப்படக்கூடாதுப்பா, இது இப்படி சரிங்களா, நீ வெட்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு வெட்கப்படணும்ப்பா, இன்னைக்கு உலகம் அப்படி இல்லப்பா, நீ வெட்கம் இல்லாமல் இருக்கும்போது உனக்கு அதிகமான லைக்ஸ் வரும். சரிங்களா? அந்த லைக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லைப்பா, அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைக்குது பத்தியா, அந்த லைக்ஸ் தான்ப்பா நம்மளுக்கு வேணும். அதனால தயவு செய்து இந்த விஷயங்கள்ல வெட்கப்படு, நீ அவங்களுக்கு தெரியலனாலும் அவங்களுக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பிள்ளைகளுக்கு எஜுகேட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் ஹயாவு லா யதி இல்லா பி ஹைர், வெட்கம் நல்லதை தவிர வேற ஒன்றையும் கொண்டு வராது. இந்த வெட்கம்ங்கிற பண்பு நல்லதை தவிர வேற எதையுமே கொண்டு வராதாம். சரிங்களா? அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. சோ அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லா விஷயத்திலும் வெட்கப்படணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வெட்கப்படுவாங்களாம், தன் அறையில் இருக்கும் கன்னி பெண்ணை விட அதிக நாணமுடையவராக இருந்தார்கள். யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவர்கள் விரும்பாத ஒன்றை கண்டால் அது அவர்களின் முகத்தில் தெரிந்துவிடும். சரிங்களா? சோ நம்ம என்ன நினைக்க கூடாது, ரசூலா போய் கதவை முடிக்கிட்டு உள்ள எப்படி பெண்கள் வெட்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி வெட்கப்பட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அதாவது ஒரு பெண், கன்னிப்பெண் எப்படி அறையில கதவு மூடிட்டு இருக்கும்போது அவளுடைய மனது வந்து மற்ற ஆண்களுடைய அந்த பார்வையில இருந்து மறையணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருப்பாளோ, அந்த மாதிரி தவறான விஷயங்களை தடுத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ரசூல்லாக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தது. சரிங்களா? அல்லாவுக்கு முன் பணிவுடன் இருப்பது, பாவங்களை வெட்கப்பட்டு தவிர்ப்பது, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க, அவர்கள் விரும்பாத ஒன்றை கண்டால் அது அவர்களின் முகத்தில் தெரிந்துவிடும். வெட்கம்ங்கிறது எந்தெந்த விஷயத்துல இருக்கணுமோ அதுதான். சரிங்களா? இப்ப நம்ம முன்னாடி சொன்னதுதான், வெட்கப்படக்கூடாத விஷயங்கள்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நாட்டுல பல அனாச்சாரங்கள் நடக்கும்போது டக்குன்னு அவங்க முகத்துல தெரிஞ்சிடும். அதுக்கெல்லாம் வெட்கப்பட மாட்டாங்க. படிப்பை கத்துக்கிறதுல வெட்கப்பட மாட்டாங்க, நல்லதை சொல்றதுல வெட்கப்பட மாட்டாங்க, தவறு செஞ்சுட்டா அந்த தவறை ஒத்துக்கிறதுல வெட்கப்பட மாட்டாங்க. சரிங்களா? அந்த அந்த 2 லைனையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அதனால அவங்களுக்கு பாவத்திலிருந்து விலகி இருக்க அந்த அசிங்கமான சொற்களை தவிர்த்தல், பிறவங்களை கஷ்டப்படுத்துற தவிர்க்கிறது, தவறான செயல்களை வந்து தவிர்க்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை வெட்கப்பட்டாலும் மார்க்கத்துல விளங்குறதையோ மார்க்கத்தை எடுத்து சொல்றதுலயோ அவங்க வெட்கப்பட்டது இல்லை. அப்படி பட்டிருந்தாங்கன்னா இப்படி ஒரு ஆன்மீக தலைவராகவும் ஆட்சி தலைவராகவும் அவங்க ஆயிருக்க முடியாது இல்லையா? சோ அல்ஹம்துலில்லாஹ், கண்டிப்பா இந்த வெட்கம்ங்கிறது ஆண் பெண் இரு பாலருக்குமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணர்வு. கண்டிப்பா இந்த உணர்வுங்கிறது சரியான முறையில இருக்கணும். என்னை படைத்த இறைவன் இந்த காரியத்துக்கு என்னை எப்படி நினைப்பான், இதுக்கு நான் வெட்கப்படலாமான்றதை மட்டும் ஒவ்வொரு செயல்லையும் நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா அந்த வெட்கமானது இந்த உலகத்திலையும் நம்ம கண்ணியத்தோட வாழ வைக்கும், மறுமையிலும் நம்மை கண்ணியப்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும்
வெட்கத்துடைய அந்த சரியான வெட்கத்துடைய மக்களாக ஆக்கி கண்டிப்பா ஈமானில் உயர வைத்து நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை வழங்குவானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.